ஐயா வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போது இயற்கை வைத்தியத்தில் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு இயற்கை வைத்தியத்தை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். யாருமே செய்யாத ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோங்க. பட்டு ஒரு வியாபாரமாக இல்லாத மற்றவங்களுக்கு ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு போய் சேரட்டுமே அப்படிங்கிறக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்குறோம். இது என்னுடைய அனுபவத்தில் உருவானதுங்க. அதாவது நான் பள்ளி பருவத்தில் கல்லூரி இருக்கிற போது எனக்கு சைனஸ் வந்ததுங்க. அந்த சைனஸ் வர்றபோது நான் நிறைய டாக்டரில் பார்த்தேங்க, மருந்து கொடுப்பாங்க, அப்போதைக்கு நல்லா இருக்குது, திரும்ப வரும். தலைவலி வந்துன்னா தாங்கவே முடியாதுங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு தலையிலேயே செவுத்தில் போய் முட்டிக்கிற அளவுக்கு கூட சைனஸ். நம்ம வினோபாவினோட சீடர், நம்ம காந்திய சுதந்திர போராட்ட தியாகி வினோபாவினுடைய சீடர் வெள்ளிமலை டாக்டருங்க. அவர் தான் எனக்கு அறிமுகமானார். அவர்கிட்ட நம்ம இந்த இயற்கை வைத்தியத்துக்காக போய் இந்த இயற்கை வைத்தியத்தில் சரி பண்ணலாமேன்ட்டு போய் செய்ய ஆரம்பிக்கிற போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து அந்த சைனஸ்லேருந்து வெளியே வந்தாங்க. அப்போ நிறைய அனுபவம் எனக்கு கிடைச்சிது. அங்கே வர்ற பேஷண்ட்டில் பொறுத்தளவுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சேனுங்க. திரும்ப இன்வால்மெண்ட் ஆகி அவரோடைய தொடர்ந்து பயணம் செய்ய ஆரம்பித்தேன். படிச்சுட்டே நான் விவசாயத்தை பண்ணினா கூட அப்பப்போ அவருடைய தொடர்பு வச்சுட்டு என்னுடைய குழந்தைகளை பூராமல் நாம் அந்த இயற்கை முறையில் தான் வளர்த்த ஆரம்பித்தேங்க. நேச்சுரலாக வளர்த்த ஆரம்பித்தேன். ஒரு தடுப்பூசியும் கூட போட கிடையாது. காரணம் என்ன, முழு நம்பிக்கை இருந்ததுங்க. அதுக்கு என்னுடைய துணைவியாரும் ஒரு சப்போர்ட்டுங்க. துணைவியார் இல்லைன்னா நான் இது பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா குழந்தைகள் தடுப்பூசி போடலைன்னா மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க. உடனே வீட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, எனக்கு குழந்தைகள் தடுப்பூசி போட்டுக்கலான்ட்டுருவாங்க. பட் அது எல்லாமே நம்ம விட்டு இதில் வந்துட்டோம். பட் அது நான் அப்போ என்னுடைய நண்பர்களுக்கு இன்னும் சுற்று வட்டாரத்தில் ரொம்ப வேண்டியிருக்கப்பட்டு அந்த அறிவுரை சொல்லி அவங்கள பயன்பட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த ஒரு 15 வருஷம் என்னாச்சுன்னா, இது எல்லார் பக்கம் கொண்டு போய் சேர்த்தணுங்கிற அப்படிங்கிறல இப்போ கொஞ்சம் எனக்கு ஃபைனான்ஷியலாக ஃப்ரீ ஆச்சு. பண தேவைங்கிறது தேவையில்லாத இருந்தது. அப்போ ஏன் இதை கொண்டு போய் சேர்த்தக்கூடாது அப்படிங்கிற முறையில் இந்த இயற்கை வைத்திய முறையை மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இதில் இந்த ஒரு 5 வருஷத்தில் கிடைச்ச அனுபவம் என்னங்கன்னாங்க, உடம்பை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணுங்கிறதுல அது முக்கியம். எல்லாருமே தன்னுடைய உடம்பை தான் கவனிக்க ஆரம்பித்தாங்கன்னா, அதில் என்ன மாற்றம் நிகழ்து அப்படிங்கிறது கவனிக்க ஆரம்பித்தா அந்த நோயிலேருந்து அவங்க வெளியே வந்துட முடியும். என்ன நடக்குன்னு தெரிஞ்ச போது ஏன் கவனிக்கிறது இல்லைன்னா, நம்ம மற்ற எண்ணங்கள் பூராமே வேறு எங்கேயோ ஓடிட்டு இருக்குங்க. எப்பவுமே 24 மணி நேரமே எண்ணங்கள் நம்ம தூங்குற நேரத்தை தவிர ஏதாவது ஒரு சிந்தனை செஞ்சுட்டு இருக்கிற மொழியா நம்மளை பற்றி நம்ம கவனிச்சதே கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா முதல் மலச்சிக்கல் வருங்க. மலச்சிக்கல் நம்ம மோசம் கரெக்டாக போகிறோமா அப்படிங்கிறது கவனிச்சிருக்க மாட்டோம். அடுத்து சளி பிடிச்சிருக்கு, தலைவலி வந்திருக்குங்க, நெஞ்சு எரிச்சல் வந்திருக்கலாம், வயிற்றுப்போக்கு மரம் கூட வந்திருக்கலாம், முதுகு வலி வந்திருக்குங்க, கழுத்து வலி வந்திருக்கு, தலைவலி வந்திருக்கு, இது மாதிரி எத்தனையோ மூட்டு வலி எல்லாமே வந்திருக்கு. பட் இது வருது அப்படின்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். பட் அப்படி கிடையாதுங்க. அது எதனால் வருதுன்னு நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா உடனே மாற்றிக்கலாம். ஒருத்தர் மலச்சிக்கல் வருதுன்னா, நேற்று என்ன சாப்பிட்டோம், புரோட்டா சாப்பிட்டோமா, அசைவம் சாப்பிட்டோமா, அப்போ இதுதான் பிரச்சனைன்னா உடனே உணவை மாற்றணும். நம்ம கண் எரிச்சல் வருதா, ஹீட்டு, அப்போ சூடுன்னா என்ன, சூட்டுக்கு என்ன பண்ணணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், நம்ம ஹேர் ஆயில் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் அந்த நோயிலேருந்து வெளியே வந்துட முடியும். அப்போ கவனிக்காத விட்டுறதுனால, அது ஒரு பெருசாகவே எடுத்துக்காதனால, ஏன்னா நம்மளுக்கு கடவுள் கொடுத்த படைப்பு இந்த உடம்பு தானுங்க. உயிருங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, அடுத்தடுத்த ஆன்மங்கிறது போயிட்டுருக்கு. பட் இந்த உடம்புங்கிறது இது கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. அது யார் அறிஞ்சாங்களோ அந்த உடம்பை நல்லா தக்க வச்சுக்குவாங்க. ஒரு கோயில் மேலே எங்கள் உடம்பு. அப்போ அந்த கோயில் நம்ம எப்படி வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும், அது நல்லா பராமரிச்சுக்கணும், அனுதினம் கரெக்டாக பூசை பண்ணணும். அந்த பூசைங்கிறது நம்மளை பொறுத்தளவுக்கு என்னென்னு உணவு முறைகள் தானுங்க. அதுக்கு என்ன கொடுக்குறோமோ அந்த உடம்பு. இப்போ 2.5 கிலோ 3 கிலோ இருக்கிற குழந்தை இன்றைக்கி 70 கிலோ 80 கிலோ வருது அப்படின்னா சாப்பிட்ற உணவு தான். அப்போ அந்த உணவில் எந்தமான உணவு எடுத்துட்டோமோ அதுதான் உடம்பு மாறுது. அதில் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னா, இப்போ நம்ம ஒரு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வாய் பூரமே புண்ணாகி போச்சுங்க, தொண்டை பூரா புண்ணாகி போச்சு. என்னன்னு பார்த்தோம்னா அவங்க ஜங்க் ஃபுட்டு எந்த கிழமை வேணால் அசைவம் சாப்பிட்றது, எப்போ கிடைக்குதோ அதை சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஒரு ஸ்டேஜில் ஒரு 5-6 லட்சம் ரூபா செலவு பண்ணி போட்டாங்க. பட் அவங்களால மறுக்க சரிப்படுத்தவும் முடியல. ஒரு தண்ணி குடிக்கணும் கூட அண்ணன் தான் குடிக்கணும். உடனே நான் எல்லாத்தையும் நிறுத்தி சொல்லிவிட்டு காலையில் அருகம்புல் சாறு, நம்ம வில்வப்பழ ஜூஸு, பூசணிக்காய் ஜூஸு, நைட்டு கடுக்காய் ஜூஸு, ஜீவசக்தி அல்வா, இது மட்டும்தான் ஒரு வாரம் 10 நாள் பண்ண சொன்னேன். 15 நாள் சுத்தமாக மாறி போச்சு. அப்போ உடம்பு எந்த அளவுக்கு அவங்களுக்கு மாறி இருந்தது அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணணும். இது மாதிரி நிறைய நோயாளிகளை நம்ம ஒருத்தர் இறந்து போய் ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்ன பேஷண்ட்டை இன்னைக்கு உணவு முறையில் நான் மாற்றிருக்கிறோம். ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவாக இருந்தது உணவு முறையிலேயே மாற்றி இன்னைக்கு ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தியிருக்கிறோம். அப்போ அந்த போடக்கூடிய உணவுலேயே நம்ம உடம்பு சரி பண்ண முடியும்னா ஏன் நாம் இதை எடுத்துக்க முடியாது? செலவே கிடையாது. நம்ம தினசரி செய்ய வேண்டிய செலவு உணவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவை விட இது குறைவு தான். அப்போ இதை சரியாக பயன்படுத்தணும்னா நம்ம நோயிலேருந்து கண்டிப்பாக வெளியே வந்துட முடியும். நோய் வராமல் தக்க வச்சுக்கிறோம். நோய் வந்த பின்னால் வரதை விட நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நோய் வராத வரைக்கும் அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. எப்படி இன்சூரன்ஸ்னு என்னம்பாங்க, நம்ம செத்தாத்தானே வருது நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிறைய இருப்பாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் அடிவிட்ட பின்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுற போது ஐயோ இன்சூரன்ஸ் போடாத விட்டுமே நினைப்போம். அது மாதிரி உடம்புனுடைய நோய்கள் வந்த பின்னால் தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, அதுக்கான ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் முன்கூட்டி நம்ம செய்யக்கூடாது? சிம்பிளான மாற்றங்கள் மட்டும் பண்ண போதுங்க.
சுத்தமாக சைவத்துக்கு மாறிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எடுக்கக்கூடிய உணவுகளில் முக்கியமாக பூசணி ஜூஸ் ரொம்ப நல்லது. பேஸ்ட்டுக்கு பதிலாக பல்பொடி நல்லது, சோப்புக்கு பதிலாக குளியல் பொடி நல்லது, டிஃபனுக்கு பதிலாக ஹெல்த் மிக்ஸ் நல்லதுங்க. நைட்டு கடுக்காய் ஜூஸ். வாரத்தில் ஒரு நாளைக்காவது ஃப்ரூட் சாலட் உணவாக நைட் உணவு எடுத்துக்கலாம். பழம் தேங்காய் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். காய்கறி ஃப்ரூட் சாலட் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரூட் சாலட் டெய்லியும் ஒரு 1/4 கிலோ எடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிற போது எந்த மாதிரி நோயாளி இருந்தாலும் நோயிலேருந்து நம்ம வெளியே வந்துட முடியும். அதே சமயம் எந்த நோய் வராமல் பார்த்துக்க முடியும். நீங்கள் இப்போ சுகர் உங்களுக்கு வராதுக்குன்னு நீங்கள் ரொம்ப உங்கள் 10 பேருக்கு வந்து பேசிட்டு இருக்கிறீங்க, எல்லாருமே சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க. எனக்கு சுகர் வரலைங்கிறபோது நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. அந்த சந்தோஷத்தை நம்ம தக்க வச்சுக்கணும்னா உணவு முறைகளை நம்ம சரி பண்ணிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம உடம்பையும் கவனிக்க ஆரம்பிக்கணும். எந்த மாற்றம் ஏற்படுதோ அந்த மாற்றத்துலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இந்த உடம்புல நம்ம கவனிச்சோம்னா கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். வாழ்க வளமுடன்.